ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னொரு கமெண்ட் வந்துருக்கு பாருங்கள். அந்த கமெண்ட்டை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோலன்னா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு த்ரிஷா மேமோட சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேவா? அதில் வந்த ஒரு கமெண்ட் தான் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவாகரத்துக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? விவாகரத்துங்கிறது என்னது? இனி நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு விரும்பலை, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை விருப்பப்பட்டு அமைச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னது விவாகரத்து. சரியா? சரி, விவாகரத்து ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும்? அவங்கவுங்க வேலையாக சிறப்பாக பார்க்கணும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணும். ஓகேவா? நம்ம வேலையிலையும் நம்மளோட வாழ்க்கையில தான் கவனம் செலுத்தணுமே தவிர, நம்ம இப்போ அவங்ககிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டோம், அப்போ வந்து நம்ம அவங்களோட பெட்டராக வாழணும், இன்னும் நல்ல பெரிய லெவலுக்கு வாழணும், அவங்களோட கண் உறுத்தல் மாதிரி வாங்கணும், அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப 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 கீழ்த்தனமான ஒரு மனநிலை. சரியா? பிடிக்கலன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு? விவாகரத்து வாங்கியாச்சு. விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு எப்படி வாழ விருப்பம் இருக்கோ அப்படி தான் வாழணுமே தவிர, அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படி ஒவ்வொருத்தங்களுக்காகவும் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகேவா? ஒரு லேடி கெட்டப் போடுறது இல்லைனா இமிட்டேஷன் பண்ணுறது அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம். அதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. பிடிச்சி செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.